வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. எஸ், இந்த போஸ்ட் கிரெடிட் சீனு, அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற சில விஷயங்கள், இதில் ஒர்க்கான விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பாய்லர் வீடியோவாக, ஒரு டிஸ்கஷன் வீடியோவாக இதெல்லாம் நான் எதிர்பார்த்து போனால் ஏன்டா இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலு. அண்ட் இதெல்லாம் எனக்கு பயங்கரமாக தேட்டரில் ஒர்க் ஆச்சு. ப்ளஸ் சில விஷயங்கள்லாம் வந்து ஏங்க இப்படி காட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டிஸ்கஸ் பண்ணுற வீடியோவாக இருக்கும். ஸோ படம் பார்த்தவங்க இது வந்து ஃபுல் வீடியோவே ஸ்பாய்லராக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி படம் பார்த்து முடிச்சிருப்பீங்க, அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக போடலான்னு. ஸோ படம் பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே கமெண்ட்ஸில் நான் என்னோட ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியன்ஸை எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். சரியா? இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல சில விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏங்க நோவே ஓம் அளவுக்கு இல்லைங்க, அது எப்படி இருந்துச்சு, இதில் எப்படி இல்லைங்க, 3 ஸ்பைடர்மேன் வந்தாங்க, இல்லை ஒரே ஒரு ஸ்பைடர்மேன். ஏன்னா எல்லா படத்துலையும் 3 ஸ்பைடர்மேன் 30 ஸ்பைடர்மேனோட கூட்டு வர முடியும்? எப்பா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவல் படம். அதாவது அடுத்து இப்போ நீங்கள் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சீனுக்கு சீன் 5 ஹீரோஸை காட்டணும். ட்ரெய்லர்லேயே அத்தனை லாரியில் இறக்கி வந்து ஹீரோஸ் இறக்குனாங்களா இல்லையா? ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென், அவெஞ்சர்ஸ், நியூ அவெஞ்சர்ஸ், வக்காண்டாலேருந்து ஆளுங்களை இறக்குறது, இனி இருக்கிற எல்லாருமே அதில் வருவாங்க. அதனால் அதுக்கு முந்தைய படம் வந்து கொஞ்சம் கிரவுண்டடாக ட்ரீட் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு 50 பேர் இறக்கிட்டே இருந்தால் எப்பா திகட்டுதுரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவல். அது இல்லாமல் இதுலேயே வெறும் ஸ்பைடர்மேனை வச்சு மட்டுமே போகாமல் ஸ்பைடர்மேனோட சேர்ந்து பனிஷரு, ஹல்க்குன்னு எங்களுக்கு ஆறுதல் பரிசாக எங்கள் 2 பேரை கொடுக்கும் போதே பத்தலைன்னா எல்லா படத்தையும் ஸ்பைடர்மேன், அதாவது 3 ஸ்பைடர்மேன் நோவேமில் வந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி படம் இருக்குது, அவங்க எல்லாம் ஒன்று சேர்க்குற ஒரு படம். அந்த படத்தையும் சிம்பிளாக இருக்கிற ஒரு ஸ்பைடர்மேன் படத்தையும் கம்பேர் பண்ணுறது எந்த வகையில் சரி? அது இல்லாமல் சிலதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் படத்தில் ஐட்டம் சாங் இல்லைங்க. என்னடா இது ஐட்டம் சாங் இல்லைன்னா என்னடா ஐட்டம் சாங் தானே எதிர்பார்க்குறேன். சொல்கிறியா மாமாவை இவங்க வெர்ஷனில் எடிட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தேட்டர்லாம் வேற போட்டுக்கிட்டு அவங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இவ்வளவு இதெல்லாம் இருந்தாலும் வசூல் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட மொத்தமாக வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்குது. இந்தியாவிலே அவ்வளவு அடிச்சு நொறுகுது. ஸோ ஒரு பயங்கரமான ஸ்பைடி ஃபேன்ஸ் இருக்கிறாங்கிறது இதுலேயே கிளியர் ஆகிடுச்சு. அண்டு இன்னொரு மெயின் விஷயம் வந்து இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் சிலர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சது. எப்பா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாதது 3 ஸ்பைடர்மேன் எதிர்பார்த்தேன், 30 ஸ்பைடர்மேன் பார்த்தேன் அப்படி இல்லாமல் சிலர் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து எங்க ஸ்பைடர்மேன் வந்து போய் சேர்ந்துருவார், அதுக்கப்புறம் இந்த வெனமாக உருவெடுத்து வெனம் சிம்பியாட் வந்து அவரை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு, ஏன்னா சீக்ரெட் வார்ஸில் அது நடக்கணும், சீக்ரெட் வார்ஸில் அப்படி தான் இருப்பா, அப்படி அதுக்கான விஷயம் இந்த படத்தில் நடக்குங்கிற மாதிரி ஓகே அந்த ஒரு தேரிலாம் கிளம்புச்சு. அது எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, ஓகே. அது இல்லாமல் டேர்டெவில் வேற, ஆமாப்பா ஜெயிலில் இருக்கிறாரு, ஜெயிலில் ஃபைட் நடக்குது, அப்போ டேர்டெவில் வருவார்ல அப்படிங்கிற விஷயமும் வந்திருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ டேர்டெவில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது இல்லைங்கிறதுனால என் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யலைங்க. ஏன்டா எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுகிறவங்களோட லாஜிக்கே எனக்கு புரியல. நீங்கள் இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வரீங்க, அது இல்லைங்கிறதுனால எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க? இந்த கிளைமேக்ஸு, அதாவது அவன் லவ்வுக்காக மொத்த விஷயத்தும் அவளுக்கு தெரிஞ்சு கூட இப்படி இருக்கு. ஆனால் கடைசியில் அந்த ஃப்ரெண்டு கூட நெட் கூட அவங்க மீட் பண்ணி பீட்டர்னு அவன் சொல்லி அந்த அந்த கடைசியாக முடிச்ச விதம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை காட்டினதுலே எப்பேற்பட்ட ஸ்பெல் போட்டாலும் பரவாயில்லடா என் ஃப்ரெண்ட்ஷிப் மறக்காதரான்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அந்த எண்டிங், அதாவது நீங்கள் வேணாமா இவர் செத்து போய் மாறினதை ஈக்குவலாக எனக்கு இந்த ஒரு எமோஷனல் எண்டிங் வந்து எனக்கு பிடிச்சது. அதே போல் இந்த படம் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதாவது ஸ்பைடர்மேனுக்கு யாருமே இல்லை, ஆண்ட்மே இல்லை, அது இல்லாமல் அவனை தெரிஞ்சவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு யாருமே இல்லாத ஒரு டிப்ரெஷன் மனநிலையில் தான் இருக்கிறாரு, யாருமே இல்லையேங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸோடவே இருக்கிறாருன்னு. அப்பேற்பட்டவனுக்கு கடைசியில் ஸ்பைடர்மேன் சரியாயிட்டு வரணுன்றதுக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்கடா அப்படின்னு அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்குது தெரியுமா? அதை வந்து ஸ்பைடர்மேனே வந்து ஃபீல் பண்ணுவார்ல, சே நமக்காக யாருமே இல்லைன்னு நினச்சா இத்தனை பேர் நமக்காக அப்படி இருக்கிறாங்க பாருன்னு அந்த மூமெண்ட்லாம் வந்து அப்படியே லைட்டாக ஃபீல் ஆச்சுரா உண்மையாவே. அது இல்லாமல் அந்த எமோஷனல் மூமெண்ட்டுக்கு நடுவில் பனிஷர் அங்கேருந்து ஸ்பைடர்மேன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் தலையை காட்டினது வந்து குபீர் மூமெண்ட்டாக, இந்த எமோஷனல் ப்ளஸ் ஃபன் மூமெண்ட்டாக எனக்கு அந்த மூமெண்ட்டு, கடைசியில் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட மீட் பண்ண மூமெண்ட்டு அதுவே போரும்டா. எனக்கு அந்த எமோஷனலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்பைடர்மேன் ஆக்ஷனு இருக்கிற ஏரியா நச்சுன்னு இருந்துச்சு. வில்லனை சமாளிக்கிறது, மொத்த உலகத்தையும் அழிக்க போறான்னு வில்லன் வருவான், அதை சமாளிக்கிற ஹீரோவை எத்தனை கதையில பார்த்துட்டோம், அது சலிச்சிருச்சு. இதுல வில்லனுக்குமே, ஏதாவது நானும் ஸ்பெஷல் பவர் வச்சிருக்கிறேன், நீயுமே ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற, அந்த ஸ்பெஷல் பவர் இருந்தாலுமே நமக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் வேணும், நமக்கு கூட இருக்கு, நான் இருக்கிறேன்ப்பா, ஒன்றும் இல்லை நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஆறுதலுக்காக ஒருத்தரை தேடுறாங்க. அது பீட்டர் பார்க்கருக்கும் சரி, அங்கே அந்த ஜேன் கிரேக்கும் சரி, 2 பேருக்குமே அந்த ஆறுதலுக்கு ஒருத்தர் சொன்னாலே போரும்டா அவங்க அமைதி ஆகிடுவாங்கிற அந்த ஒரு மொமெண்ட்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேனே, இங்கே எமோஷ்னலாக அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருந்துச்சு. அதனாலே இவங்க எதிர்பார்த்தது 3 ஸ்பைடர்மேன் எங்கே, டேர்டெவில் எங்கே, வெனமா மார்லியே எங்கே இப்படின்னு கேட்கறதுனால
இந்த அழகழகான விஷயத்தெல்லாம் இவங்க என்ஜாய் பண்ணாம எனக்கு இது பெருசா இல்லைங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. டேய் என்ஜாய் பண்ண இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குடா, சரிப்பா இவ்வளோ முட்டு கொடுக்குறியா, அப்போ எல்லா சீனுமே உனக்கு ஆஹா ஓன்னு சில விஷயங்கள் எனக்குமே இருந்துச்சு. ஒன்று வந்து இந்த ஹேண்ட் குரூப் வந்து ஆக்சுவலாக டேர்டெவிலோட சீசன் 2ல பயங்கரமான ஒரு கல்ட் குரூப் மாதிரி அவங்க ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்து அது இல்லாமல் செத்து போனவங்களை உயிர் கொண்டு வர்றது, எலக்ட்ரான், அது பெரிய குரூப்பு. டெஃபெண்டர்ஸில் அவங்க எல்லாருமே சமாளிக்கிறதுன்னு அது ஒரு பெரிய குரூப்பு. அப்பேற்பட்ட குரூப்பை ஓகே படத்துக்குள்ளேயே கொண்டு வராங்கன்னா பயங்கரமாக ஏதாச்சும் காட்ட போகிறாங்கன்னா, என்னடா அடியாள் குரூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அடியாளா ஓகே ஹேண்ட் குரூப்பே வாங்க, இவங்களுக்கு ஒரு ஹெட்டு தேவையா, ஹெட் இருந்தால் தான் வந்து அவங்க கீழே சண்டை போடுவாங்களாம். எது இந்த மினியான்ஸ் வந்து ஒரு பாஸ் இல்லாமல் அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி ஹேண்ட் குரூப்பை காமிச்சது என்னடா தம்பி பிடிப்பிடிங்கன்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்கார்பியனு ஹோம் கமிங்க்கு அப்புறம் இந்த படத்துக்கு வராருன்னு போது அங்கேருந்து இவரை இங்கே கூப்பிட்டு வரீங்க, அதில் போஸ்ட் கிரெடிட்ஸில் வருவார், அங்கேருந்து படத்துக்கு வராருன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி, அதுவுமே சிம்பிளாக கடந்து போன மாதிரி, ஏடா வந்து பெரிய ஒரு வேலையை பார்ப்பாருன்னா டக்குன்னு முடிச்சு விட்டீங்களேன்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு விஷயமும் இருந்துச்சு. அதே போல் மெயின் கம்ப்ளைண்ட்டே வந்து ட்ரெய்லர்லேயே மொத்தத்தையும் சொல்லிவிட்டீங்களா. அதாவது ஹல்க்கு எனக்கு வந்து பனிஷர் வராரு அது வேணால் கூட சொல்லியிருக்கலாம், பட் ஹல்க்கு வந்து இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்து படத்தில் நான் மட்டும் அந்த ஹல்க்கை பார்த்துருந்தேன்னா எனக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஹல்க்கு படத்தில் இருக்காராம் அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு ஹை மூமெண்ட்டாக இருந்திருக்கும். இத்தம்பா வரப்போகுது, இதான் தேட்டரில் இருக்க போகுதுங்கிற மாதிரி மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. மொத்த கதையுமே ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. அடுத்தடுத்த படங்களையாச்சும் கொஞ்சம் அதை கம்மி பண்ணுங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஸ்ட்ரீட் லெவலாக எமோஷ்னலாக இந்த படம் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் ஆச்சு. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் வந்து எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஜேன் கிரேவா கூப்பிட்டு வந்த கேரக்டர், அவருடைய சிஸ்டரா சாரா கேரக்டர். நான் கூட என்ன எதிர்பார்த்தேன், ஓகே இவங்களை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டீங்களே அது வந்து லெவனாக இருக்கும், லெவனுக்கும் அதே பவர் இருந்து மூக்கில் ரத்தம்லாம் வழி விடுவாங்கன்னு நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணேன். அது வந்திருந்தா நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு மெயின், இந்த விமேக்ஸ்னு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே இவரும் வெனமா மாற போறாரு, அந்த இடத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறது வெனம் சிம்பியாட் தான் இருக்கும், வெனம் சிம்பியாட் தான் அந்த கடைசியில் வெனம் ட்ரையாலஜியில் இவன் இறந்து போயிட்டு அந்த வெனம் சிம்பியாட் மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அதை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. கடைசியில் இந்த சண்டைலாம் முடிஞ்சு ஹல்கோட சண்டை இறந்து அந்த வெனம் சிம்பியாட்டையும் உடம்ப டேக் ஓவர் பண்ணும். இப்படிலாம் நான் அந்த விமேக்ஸ் அப்படின்னு சொன்னதை நினச்சி நானே படம் ஸ்டார்டிங்லேருந்து இமேஜின் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அது மேலே ஒட்டியிருக்கும் ஸ்டிக்கருன்னு இங்கே பாரு, அந்த ஸ்டிக்கர்களா படம் ஸ்டார்டிங்லேருந்து விமேக்ஸ் ஐயோ அச்சோ விமேக்ஸ்னா என்னன்னு தெரியுமா இப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தீங்களேன்ற மாதிரி அது ஒரு எனக்கு ஒரு மாதிரி ஏமாற்றன்றத விட பல்பு வாங்கினாலும் டே இப்படி ஒரு பல்பு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கலடா மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த மூமெண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இந்த படத்துலையும் ஒடிசி படத்துலையும் ரெண்டு மூமெண்ட் வந்து எனக்கு விஜய் படம் மைண்டுக்குள்ளே வந்து போச்சு. ஒடிசி படத்தில் இந்த குதிரைக்குள்ள எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ கத்தி வச்சு சொருகும் போது ரத்தம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இங்கே காப்பாற்றுவாங்களே, எனக்கு வந்து பகவதியில் ட்ரெயினில் கத்தியை சொருகும் போது ரத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு பண்ணுற அந்த மூமெண்ட் ஞாபகம் வந்துச்சா. இதில் எங்கடா விஜய் மூமெண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா, கிளைமேக்ஸு ஸ்பைடர்மேனை சுட்டு போடுவாங்களா, அவர் ஹாஸ்பிட்டலில் கிடப்பாரா, எனக்கு வந்து புதிய கதை சாரதி ஏன்டா செத்துட்டான்னு எல்லாரும் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறீங்க, சாரதி நம்மளை விட்டு போடலாம் சாரதி அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு கிளைமேக்ஸு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எல்லாம் வெளியே இருக்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஏன் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இது தோணுதுன்னு தெரியல. ரெண்டு படத்துலையும் விஜய் படம் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்துட்டு போச்சுங்க. சரி இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வருவோம். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்பைடி ட்ராக்கரை வந்து நெட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அதாவது ஸ்பைடர்மேன் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ட்ராக் பண்ணுற மாதிரி. இது வந்து வேற ஒரு ஸ்பைடர்மேன் அந்த ஒரு விஷயம் போகுது, இல்லை இதே ஸ்பைடர்மேன் தான் வேற இடத்துக்கு போகிறாரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்கும்போது ஒன்று தண்டர்போல்ட்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ்ஷிப் வருதுங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து இதெல்லாமே டூம்ஸ்டேல நடக்க போகுதுங்கிறதுக்கான செட்டப் தான். அதே போல் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோடைய அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் டாக்டர் டூம் வந்து அந்த குழந்தைகிட்ட மீட் பண்ணுற மாதிரி, குழந்தைய தூக்க வரா மாதிரி அந்த ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டூம்ஸ்டேக்கான ஒரு செட்டப்பாக இருக்கிறது. ஸோ அடுத்த படமே டூம்ஸ்டேன்னும் போது எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆல்ரெடி யூனிவர்ஸ்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே அந்த யூனிவர்ஸை சமாளிக்கிறதுக்காக ஸ்பைடர்மேனை அங்கே போய் ஆகணும்னு சொல்லி ஸ்பைடர்மேனை ட்ராக் பண்ணும்போது அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே எர்த்தில் இல்லை, அங்கே ஸ்பேஸில் அந்த யூனிவர்ஸில் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. ட்ராக் பண்ணி பார்க்கும்போது எங்கே இருக்கான் ஸ்பைடர்மேன் அப்படின்னும் போது அங்கே இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த இடத்துல இருக்காருன்னு ட்ராக் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வேற இந்த ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர்மேன் அந்த தியரிஸுமே கேட்க நல்லா இருக்கு. ஏன்னா அடுத்து மைல்ஸ் மொரால்ஸும் இறக்கணும், அடுத்து டூம்ஸ்டேல வேற யூனிவர்ஸுங்கிறதுனால அந்தந்த யூனிவர்ஸை சேர்ந்தவங்களும் யூனிவர்ஸும் அழிய போகுது, டிவியெல்லாம் இருக்குங்கிறதுனால வேற டைம் லைனில் இருக்கிற ஆட்களும் வந்தாகணும். ஏன்னா டிவின்னு கனெக்ட் பண்ணும்போதே உள்வெரின்னு அப்புறம் வேற யூனிவர்ஸை சேர்ந்த உள்வெரின்லாம் அந்த இதெல்லாம் நம்ம டிவியெல்லாம் பார்த்தாச்சு. டெட்பூல் ரிமோட்டை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போவார். ஸோ அந்த மாதிரி வேற ஸ்பைடர்மேன் இருக்கவும் சான்ஸ் இருக்கு.
பட் அதிகப்படியான சான்ஸ் இதே ஸ்பைடர்மேன் தான் இங்க இல்லப்பா அந்த இடத்துல இருக்காரு, அங்க சண்டை போட போயிருக்காரு அப்படின்னு இங்க அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சீக்ரெட் ஃபால்ஸ்ல அந்த பேட்டில் ஃபீல்ட்லாம் கிரியேட் ஆயிடும், அங்க சண்டை போட போறதுனால இவன் இங்க ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வேற ஸ்பைடர்மேன் அந்த தியரியும் இருக்கு, பட் எனக்கு இந்த தியரி மேலதான் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா, எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆச்சு. அடுத்து இதுல பவர்ஃபுல்லான வில்லன் இல்ல, பவர்ஃபுல்லான டேய் இதுல ஆக்சுவலா அவங்க வில்லனே கிடையாதுடா, இது வந்து அடுத்து இப்போ எக்ஸ்மேனை நீங்க அடுத்த படத்திலே பார்க்க போறீங்க. எக்ஸ்மேனோட யூனிவர்ஸுமே மொத்தமா அழியுது, இப்போ அங்கேயுமே அவெஞ்சர்ஸ்க்குமே 2 பேருக்குமே சண்டை வரப்போகுது, அடுத்த பயங்கரமான செட்டப் இருக்குது. ஸோ அதுக்குள்ள இங்க வந்து மியூட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கிற மாதிரி செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இல்லை ஜேன் கிரேவை அந்த கேரக்டரை காமிச்சு மியூட்டன்ஸாக இங்கே இருக்கிறாங்க, ஆனால் இந்த யூனிவர்ஸில் எப்படி மியூட்டன்ஸ் உருவானாங்கன்றதுக்கான டீட்டெயிலாக மேபி அடுத்த படத்தில் கிளியராக சொல்லலாம். அந்த தியரிஸாக கிளம்புனது வந்து இது நம்ம தானோஸ் வந்து சொடுக்கு போடும்போது அந்த காமா ரேடியேஷனால மியூட்டன்ஸ்லாம் உருவாச்சு. ஏன்னா அந்த 5 வருஷம் கேப்பில் திரும்பி கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் வந்து அந்த 5 வருஷம் கேப்பு ஏஜ் ஏறினாங்க, அப்படி ரிட்டர்ன் வந்தவங்க அப்படியே தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அப்படி ரிட்டர்ன் வந்தவங்களுக்கு சிலருக்கு இந்த மியூட்டன்ஸாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தியரியுமே கிளம்புச்சு. மேபி அதுக்கான ரீசன் அடுத்த படத்தில் சொல்லலாம். பட் இது வந்து ஆக்சுவலாக இது வில்லன் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீட் லெவல் வில்லன், இந்த வில்லனை சமாளித்து ஜெயிச்சாரு இப்படிங்கிற அந்த ரூட்டில் போகாமல் இதில் இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஆக்சுவலாக அந்த டேமேஜ் கண்ட்ரோல் வந்து இவங்க சீக்கிரட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் மியூட்டன்ஸ்லாம் ஸ்பெஷலான ஆட்களை தேடி பிடிச்சி இவ்வளோ வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பெஷலான ஒருத்தி தான் ஜேன் கிரே. அடுத்து இப்போ எக்ஸ்மேன் படம் இருக்குங்கிறதுனால இந்த மியூட்டன்ஸோட கனெக்ட் பண்ணி அடுத்து இந்த எக்ஸ்மேனை வச்சு இன்னும் பெரிய பிளான்லாம் இருக்குங்கிற மாதிரி, ஸோ அதுக்கான ஒரு பேசிக் செட்டப்பாக இந்த படம் வந்து ஆக்சுவலாக பல படங்களுக்கான அடுத்து வரப்போகிற டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் இந்த படங்களுக்கான ஒரு செட்டப்பாக தான் இந்த ஸ்பைடர்மேன் படம் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் பல விஷயங்களையுமே பேசிச்சு. ஒன்று, ஸ்பைடர்மேன் வந்து நான் வந்து இந்த மியூட்டேட் ஆகிறது, இந்த புது விஷயத்த போகிறத நான் விரும்பலை, நான் வந்து இப்படியே இருக்கேன்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிறது, ஹல்க்குமே அவனை கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிறது, இங்கேயுமே ஸ்பெஷலான ஒரு பவராக அதை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறேன்ற மாதிரி இப்படி இருக்கிறது. அவங்க பவர் அப்படி உடச்சி விட்டு எனக்கு அந்த மூமெண்ட்டு ஸ்பைடர்மேன் வந்து எப்பா இந்த இதெல்லாம் நான் வேணா கண்ட்ரோல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புது விஷயத்தை ஏற்றுக்கிறது, ஒரு திரும்பியும் அவனை ஒரு ஒரு ஆளாக மாறுறதுன்றது ஒரு ஒரு திரும்பியும் மறுபிறவின்னு வாங்கில்ல, அந்த மாதிரி தான் ஸ்பைடர்மேன் டே ரெண்டுமே நான் தான்டா அப்படின்னு சொல்லி அந்த உணர்ற மூமெண்ட்டு. ப்ளஸ் இங்கே ஸ்பெஷலாக தான் இருக்கேன், பட் நானும் இருக்கேன், ஸ்பெஷலான இருக்கேன்றதுனால யாருமே இல்லை, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்ற மைண்ட் செட்லாம் வேணான்னு சொல்லி இந்த எக்ஸ்மெனில் அடுத்து மியூட்டன்ஸ்லாம் அது ஃபுல்லாகவே எக்ஸ்மென் ஸ்கூலாகவே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்மென் ஆட்களுக்கான ஒரு செட்டப்பாகவும் இந்த ஜேன் கிரே கேரக்டரை செட் பண்ணி வச்சது. ஒரு மறுபிறவி மாதிரி நமக்கு யாருமே இல்லைன்ற ஒரு ஃபீலிங்லேருந்து அதுலேருந்து வெளியே வர்றதுன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இந்த படம் பேசுச்சு. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் லெவல் படமாக இத்தனை விஷயங்கள் செட் பண்ண படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுப்பா? நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனீங்க? உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்துதா? அதெல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து இந்த ஹல்க்கு கேரக்டரு சரி ஏன்டா அதான் ஸ்மார்ட் ஹல்காக மாறிவிட்டாரு, அதுக்கப்புறம் எதுக்கு திரும்பியும் ஆக்ரோஷமான ஆளாக எதுக்கு மாறணும்? ஸ்மார்ட் ஹல்காக மாறினாலே ஆல்ரெடி ப்ரூஸ் பேனரும் ஹல்க்கும் கண்ட்ரோல் ஆகிட்டாங்களே அப்படின்னாக்க ஆக்சுவலாக அந்த கையில் வாட்ச் மாதிரி போட்டு டோட்டலாக அந்த மியூட்டேட் ஆகாமல் ப்ரூஸ் பேனராக தான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ ஸ்பைடர்மேனுமே பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த விஷயத்தை பண்ணி தான் நான் மாற விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ட்ரோலில் வருவான். ஸோ அந்த கண்ட்ரோலில் இருந்ததுக்கே முதல்ல ஹல்க்குக்கு மேபி கோவம் இருக்கலாம், நான் வெளியே வரவிடாமல் நான் இப்படியே இருக்க போகிறேன்ற அந்த ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணதில் அது ஒரு கோவம் இருக்கலாம். ப்ளஸ் ஜேன் கிரே வந்து மைண்ட் அளவில் போய் டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த கோவமான அந்த பர்சனாலிட்டிங்கிறது வெளியே வந்துருச்சு. அது வரைக்கும் ஹல்கா மாறினா பிரச்சனைலாம் கிடையாதுப்பா, பட் ஹல்கா மாற வேண்டிய அவசியம் இல்லை, நான் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறேன். அவன் மைண்டுக்குள்ளே போயிட்டு குழப்பி விட்டு மொத்தம் அந்த பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வந்தது டோட்டலாக அந்த ஒரு சேவேஜ் ஹல்க்கு, மொரட்டு ஹல்க்கு அவன் வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை காட்டினதுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஹல்க்கு வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறதுனால அந்த பர்சனாலிட்டி வந்து எப்போவுமே இருக்கும். இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த படங்களில் இந்த மொரட்டு ஹல்க்குக்கு இவ்வளோ ஃபேன் பேஸும் இருக்குது, இவ்வளோ பேர் கத்துறாங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இனிமேல் இந்த சாஃப்ட் ஹல்க்கெல்லாம் இல்லை, இந்த மொரட்டு ஹல்க்கே மெயின்டைன் பண்ணுவாங்க, அடுத்து டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. அதுக்கான ஒரு செட்டப்பும் அதான் எக்ஸ்மெனு அதுக்கான செட்டப்பும் வச்சுட்டாங்களா ஜேன் கிரே வச்சு, மொரட்டு ஹல்க்கும் திரும்ப வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்களா, பனிஷரியும் உள்ள கூட்டு வந்துட்டாங்களா. ஸோ இனிமேல் அடுத்தடுத்து இவங்க எல்லாரையும் கூட்டு வர போகிறதுக்கான ஒரு செட்டப்பாக இந்த படம் இருந்துச்சுங்கிறது எனக்கு கிளியர்ப்பா. எமோஷனல் மூமெண்ட்டு எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதுதான் எனக்கு இந்த படத்தில் இன்னுமே கனெக்ட் ஆக ஒரு காரணம். ஜஸ்ட் ஸ்பைடர்மேன் வில்லனை சமாளிச்சார், வில்லனை ஜெயிச்சாரு, ஸ்பைடர்மேன் அவனுக்குள்ள ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸை அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் படத்துலேருந்து நான் எடுத்துக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு இந்த படம் பிடிச்சிது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அடுத்து டூம்ஸ்டேக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வீக்லி எபிசோட்ஸ் மாதிரி பிளான் பண்ணிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ மொத்தமாக அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ணி விட்டுலாம். மறக்காம சோடாபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.